அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு. துணிவு, இரக்கம், அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி, இவை நான்கும் அரசனுக்குரிய சிறந்த பண்பாகும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்ஓசுப்ப கிச்சன். Two cups plain flour, 1/2 teaspoon baking powder, 1/2 teaspoon baking soda, 1/4 teaspoon salt. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா சலிச்சுக்கணும். நான் இன்னைக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இந்த ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1/2 கப் சர்க்கரை, 125 கிராம்ஸ் பட்டர். பட்டர் வந்து இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சோம்னா சரியான டெம்பரேச்சரில் இருக்கும். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். லோ ஸ்பீடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி க்ரம்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டரும் சுகரும் இது ரெண்டும் ஒன்றா கலந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும் இடையில. அப்போதான் நல்லா எல்லாமே ஈவனாக கலக்கும். பாருங்க, முன்னாடி க்ரம்ஸ் மாதிரி இருந்த மிக்ஸ்சர் இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து சாஃப்டாக வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட 4 to 5 நிமிஷம் ஆச்சு இதை இந்த மாதிரி நான் கலந்து எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைகள் என்ன பண்ணணும்னா ஒன்றா உடைச்சி இதில் சேர்த்து நம்ம கலந்துக்கணும். நீங்கள் ஓடு இல்லாமல் முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிக்க உங்களால் முடியும்னா அப்படியே ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கிட்டு ஓடு இல்லாமல் கவனமாக உடச்சி ஊற்றிக்கிட்டு அதை நம்ம இதில் இந்த ஐசிங் பண்ணுறது எப்படின்னு நான் குலாப் ஜாமுன் கேக் பண்ணுறதுல சொல்லியிருக்கேன். அதில் நம்ம ரோஸ் எசன்ஸ் போடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு பண்ணுறது தான். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சர்க்கரையோட முட்டை, பட்டர் எல்லாத்தையும், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மிக்ஸ்சர் ஏரியேட் ஆகிருக்குன்னு. இப்போது சலிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவை இதில் நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப போட்டு கலக்காமல் கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இந்த சலிச்சு வச்சுருக்க மாவை நம்ம 3 பேட்சஸாக இந்த வெட் மிக்ஸ்சரில் போட்டு இப்போ கலக்க போகிறோம். கட் அண்ட் ஃபோல்ட் இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப போட்டு நம்ம வேகமாக கலக்கினோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். சாஃப்டாக நமக்கு கேக் வரணும் அப்படின்னா இப்படி தான் கலக்கணும் ஜென்டிலாக. இப்போது இதில் நான் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்க போகிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம சேர்த்துக்கணும். முட்டை, பட்டர், பால் எல்லாமே. இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலந்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். 1/2 கப் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே தேவைப்படுறதுனாலும் படலாம், அல்லது இதை விட கம்மியாக தேவைப்படுறதுனாலும் படலாம். முன்பு சொன்ன மாதிரி அந்த எக்கு பீட் பண்ணுற டைமு, அடுத்து அந்த மாவினுடைய தரம், இதையெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. இந்த 10 inch பேனில் தான் நான் கேக் பண்ண போகிறேன் இன்றைக்கு. முன்னமே பட்டர் தடவி உள்ள பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கேக் பேட்டரை இதில் வச்சு அவனில் வச்சிடலாம். கேக் பேட்டரை நம்ம இந்த மாதிரி ஸ்பேட்சுலா வச்சு லெவல் பண்ணிக்கலாம். கேரமல் சாஸ் பண்ணுறதுக்கு
பேனை சூடேற்றி இந்த கப்பில் 1 கப் சுகர் போட்டிருக்கேன். இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். இதை அப்படியே விட்டுடலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல். சுகர் அப்படியே மெதுவாக கேரமலைஸ் ஆகி வரும். அதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி பெருசாக ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் பேக்கிங் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சுகர் கேரமலைஸ் ஆகி நம்ம நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்த உடனே ரெடியான உடனே இதில் கலந்து இதில் கொட்டிடணும் நம்ம. அதுக்காக இதை நான் தயாராக வச்சுருக்கேன். இங்கே நட்ஸு 2 கப்ஸ் வச்சுருக்கேன். என்னென்ன நட்ஸ் நான் எடுத்திருக்கேன்னா, பீனட்ஸ், கேஷ்யூ நட் அண்ட் பிஸ்தா எடுத்திருக்கேன். அதை நல்லா பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒன்றும் பாதியுமாக உடச்சி வச்சுருக்கேன். சுகர் கேரமலைஸ் ஆன உடனே நம்ம இந்த நட்ஸை இதில் போட்டு நல்லா கலந்துட்டு அந்த பேக்கிங் ட்ரேல கொட்டி ஆற விட வேண்டியது தான். சுகர் கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கம்ப்ளீட்டா கேரமலைஸ் ஆன உடனே நம்ம நட்ஸை சேர்த்துடலாம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸையும் அந்த கேரமல் சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதை இந்த பேக்கிங் ஷீட்ல மாத்திக்கலாம். கேக் 180 டிகிரி செல்சியஸ்ல 35 to 40 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இது குக் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் விட்டு பார்த்தோம்னா அதுல ஒட்டாம வரணும், அப்ப குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து ஐசிங் பண்ணிட்டு அதை நான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து அந்த நம்ம நட்ஸ் எல்லாம் கேரமல் சாஸ்ல போட்டு பண்ணியிருந்தோம்ல, அதை நான் சின்ன சின்னதா நல்லா நொறுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ண வேண்டியதுதான். இதை நான் வந்து 3 லேயர் கேக்கா பண்ணினேன். ஒவ்வொரு லேயருக்கு நடுவுலையும் கொஞ்சம் இதே மாதிரி க்ரீம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் அந்த கேரமல் அண்ட் நட்ஸ் மிக்ஸ்சர் போட்டுட்டு நான் அசம்பிள் பண்ணிக்கிட்டேன் கேக்கை. இந்த மாதிரி போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஃபெராரோ ரோஷர் சாக்லேட் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து. நன்றி, வணக்கம்.